2021 ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து இந்த விடியா அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த கொடூரங்கள், வேதனைகளை அடுக்கி பார்த்தால் நம்ம சென்னை எல்ஐசியை விட உயரமாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார் குப்பத்தில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட நெசவு தொழிலாளி மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்படுகிறார். இது ஸ்டாலின் ஆட்சி இல்ல, ஹிட்லர் ஆட்சி. திருவள்ளூர் மாவட்டம் இருளஞ்சேரி கிராமத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் கொலை, இருவர் படுகாயம். இப்படி ரவுடிசம் தலைவிரித்து ஆடுது. உங்க திருவள்ளூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன்? திமுக ஆட்சியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெண் விஏஓ கொலை செய்யப்பட்ட வழக்கு. திருவள்ளூரில் பெண்கள் பாதுகாப்பு இதுதானா? திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. ஆனால் திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் கூட நடத்தப்படவில்லை. மக்கள் கேட்கிறாங்க, டம்மி ஸ்டாலின். சிட்கோ மைனிங் மூலம் திருவள்ளூர் பகுதியில் 3000 நபருக்கு வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அறிவிப்பு விட்டாரே, மக்களின் வாழ்க்கை மாறிடுச்சா? திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் செய்யவில்லை என கூறி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது உங்கள் ஆட்சியின் சாதனை அல்லவா? சென்னையை தாண்டி திருவள்ளூரிலும் போராட்டம் வெடிக்கிறது உமது ஆட்சியில். கோபாலபுரம் குடும்ப அரசியலுக்கு மூடு விழா நடத்தும் தேர்தல் இது. கோபாலபுர திமுக கொத்தடிமைகளை விரட்டப் போகும் தேர்தல் இது. வி ரமணா அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டுவரப்பட்டது. அதேபோன்று திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டது. மேலும் திருவள்ளூர் நகரில் சாலைகளை விரிவுபடுத்தி இருபுறமும் பாதசாரிகள் நடந்து செல்லும் வகையில் நடைபாதையுடன் கூடிய சாலை அமைக்கப்பட்டது. திருவள்ளூர் நகரத்தின் அடையாளமாக விளங்கும் வீரராகவ பெருமாள் கோயில் குளம் தண்ணீரின்றி வறண்டு வாகனம் நிறுத்தும் இடமாக மாறியது. இந்த நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக் காலத்தில் அண்ணன் வி ரமணா அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது பட்டறை பெரும்புதூரில் தடுப்பணை அமைத்து குளத்திற்கு நீர் கொண்டுவரப்பட்டது. திருவள்ளூர் தொகுதியில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்து கொடுத்தார் வி ரமணா. அதனைத் தொடர்ந்து திருவள்ளூரில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து அவர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்து கொடுத்தார். திருவள்ளூர் நகரில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்பட்டது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கப்பட்டது. திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ரூரல் ஐடி பார்க் என்ற கிராமப்புற தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்து தர முயற்சிகள் மேற்கொண்டார். வி ரமணா 2014ஆம் ஆண்டு இளைஞர்களுக்காக மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் திருத்தணி ஜிஆர்டி கல்லூரியில் நடத்தி அதன் மூலம் சுமார் 1400 வேலையில்லா நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வழி செய்தார். இவர் அமைச்சராக இருந்த காலத்தில்தான் திருவள்ளூரில் அரசு மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் திருவள்ளூரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்ற எளிமையின் சிகரம் அண்ணன் வி ரமணா அவர்களை சாரும்.